சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு போதிப்பீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க. இன்று காலை உடைய ஆலோசனைகளை எங்களுக்கு தாரும். உடைந்த உள்ளங்களை சீர்படுத்துவீராக. மனம் சோர்ந்து போய் நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், வாழ்க்கையில் சூழ்நிலை மாறவே மாட்டேங்குது, இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது என்று கண்ணீரோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், இந்த உள்ளங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தீர்வு உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு தீர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்கள் தெளிவடையட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவரே, வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறவரே, இன்றைக்கு உடைய வசனத்தை அனுப்புவீராக. ஒவ்வொரு உள்ளத்தையும் குணமாக்குவீராக. ஒவ்வொரு சரீரத்தையும் குணமாக்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் குணமாக்குவீராக. அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கவனம் சிதறாமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த வெயிலினால ஏற்பட்டிருக்க அந்த களைப்பு, அந்த சோர்வு எங்களை பலவீனப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும். வார்த்தையை கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கு மனசோர்வை குறித்து நாம் படிக்க போகிறோம். இது ஒரு நிறைய வாரங்கள் நான் எடுத்துட்டேன் பாஸ்டர் சுந்தர சபையில். இன்னைக்கு காலையில் அவருடைய சபையில் பேசினதையே உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இது புதுசாக நீங்கள் கேட்குறதுனால ஏதோ துண்டாக இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு தோணலாம். கரெக்ட் தான். இது ஒரு செய்தியினுடைய தொடர்ச்சி. நான் பழச மறுபடியும் பேச விரும்பல. ஆகவே இந்த செய்தியை இன்னைக்கு தொடர்ந்து நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் கொஞ்சம் முன்னுரை போல சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆவிக்குரிய மனசோர்வு அல்லது பொதுவாகவே மனசோர்வு. மனசோர்வு என்றால் என்ன? நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போகும்போது ஒரு கவலை, மனவேதனை வருது இல்லையா? முகத்தை பார்த்தாலுமே சோகம் தெரியும். முடங்கி உட்கார்ந்துட்டு இருப்போம். கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் இருக்கும், குழந்தை இருக்காது, விரக்தியில் இருப்பாங்க, ரொம்ப மனசு வந்து போயிருப்பாங்க. எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டாங்க, என்னென்னோ பண்ணிட்டோம். எங்களுக்கு கூட அப்படிதான். கல்யாணமாகி 4 வருஷங்கள் எவ்வளோ மருந்து மாத்திரை டாக்டர்னு பார்த்துட்டோம் பாருங்க. கடைசியில் வெறுத்து போயிட்டோம். வெறுத்து போயிட்டு இனி மருந்து மாத்திரலாம் எதுவும் வேணாம், ஆண்டவரை நம்புவோம், அவருடைய வார்த்தையை நம்புவோம்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பித்து ஒரு சில மாதங்களில் குழந்தை நின்றுச்சு பாருங்க. ஆமென். இப்படி எல்லாருக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கு பாருங்க. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது சோர்ந்து போயிடுறோம். நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்க்குறோம், ஒரு 90ஆவது வரும்னு எதிர்பார்க்குறோம், ஒரு 80 வந்தால் என்னத்துக்கு ஆகுறது? நானும் சில பேரை பார்த்துருக்கேன் கூட படிக்கும்போது. நான்லாம் மார்க் பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எப்படியும் 35லேருந்து 40க்குள்ளே தான் வரும். ஆனால் சிலவங்களாம் இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு 95, 97, 98 அப்படி தான் கணக்கு போடுவாங்க. ஒரு மார்க் குறைஞ்சா கூட ஐயோ 98 வரும்னு யோசித்தோம், 97 தான் வந்துக்குதுன்னு ரொம்ப சோகமாக இருப்பான். அதெல்லாம் வேற கேட்டகரி. வாழ்க்கையில் எப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல சில நேரத்தில் எதிர்பார்க்குறோம், நடக்காம போகும்போது மனம் சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த மனசோர்வு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்கு. இதுக்கு நீங்களும் நானும் மட்டும் விதி விலக்கு இல்லை பாருங்க, எல்லாருக்குள்ளே இருக்கு. பல நேரங்களில் அந்த மனசோர்வில் இருக்கிறவங்களுக்கு இது மனசோர்வு என்பதே தெரியறது இல்லை பாருங்க. அப்படியே முடங்கி போயிடுவாங்க, தங்களை தனிமைப்படுத்திப்பாங்க, யாரு கூட பேச மாட்டாங்க. நல்லா சாப்பிட்ற ஆளுங்க திடீர்னு சாப்பாடெல்லாம் ஒழுங்கா இறங்காது உள்ள. திடீர்னு ஓவரா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக தூங்கி எழுந்திருக்கிற ஆட்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. மனசோர்வு, அதெல்லாம் அறிகுறி. சிலருக்கு மனசோர்வில் தூக்கமே வராது பாருங்க, எப்போ பார்த்தாலும் முழிச்சிட்டு இருப்பாங்க. இதற்கு மனசோர்வில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சும்மா அப்படியே உட்காந்து ஃபோனை வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி செவுத்தை வெறிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. மனசோர்வுக்கு பல அறிகுறிகள் இருக்கு. இதெல்லாம் ஏன்னு சொன்னால், நினச்ச காரியம் நடக்கிறது இல்லை. சில நேரங்களில் நாம் நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லை, அதுவும் நமக்கு மனசோர்வை கொண்டு வருகிறது. சில நேரங்களில்
ஆவிக்குரிய மனசோர்வு உண்டாகுது. அது என்னன்னா, ஜெபம் பண்றோம், வருஷக்கணக்கில் ஜெபம் பண்றோம், கர்த்தர் பதிலே கொடுக்கல, சூழ்நிலை மாறல, பிரச்சனை தீரல. ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனசோர்வு. இதனுடைய அடையாளம் என்னன்னா, பைபிளை வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஒழுங்கா ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா உள்ள ஒரு விரக்தி. என்ன கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், என்ன வசனத்தை கேட்டு என்ன பிரயோஜனம், என்ன ஜெபிச்சு என்ன பிரயோஜனம். நான் நிறைய வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, இப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, இத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க, எல்லாத்தையும் பண்ணியாச்சு, ஆனாலும் சூழ்நிலை இன்னும் மாறல. ஒரு விரக்தி பாருங்க, மனசோர்ந்து போயிடுறாங்க. எதுவுமே வேணாம் போடான்னு தூக்கி போட்டுட்டு அமைதியா இருக்கிறது. ஆலயத்துக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இதுதான் ஆவிக்குரிய மனசோர்வு என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் மேல கோவம் வருது, அவரை திட்டுவாங்க. நீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாது, நான் அவர்கிட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன், நிறைய திட்டி இருக்கிறேன் அவரை. பைபிள்லையும் பார்க்க போறோம். சில பேர் நான் அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரியே பார்க்குறீங்க. ஆனால் எவ்வளோ சண்டை போட்டிருப்பீங்க அவர்கிட்ட, எவ்வளோ திட்டியிருப்பீங்க அவரை. பார்க்க போகிறோம் பாருங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய மனசோர்வினுடைய அறிகுறிகள். அது ஏன் வருகிறது, வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அதை தான் இன்றைக்கி நம்ம சுருக்கமாக பார்க்குவோம். இது ஒரு பெரிய ஒரு தொடர் போதுன்னா அதில் சுருக்கமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 பேரை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 3 பேருடைய வாழ்க்கையில் அவங்க மனசோர்வுக்கு காரணம் என்ன, அதிலிருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, கர்த்தர் எப்படி வெளியே கொண்டு வருகிறார், அதை தான் பார்க்க போகிறோம். முதலாவது எலியா என்கிற மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். நமக்கு அதிகம் டைம் இல்லாதனால நான் நிறைய வசனங்களை வாசிக்க விரும்பலை. நீங்கள் எல்லாம் அதை வாசித்திருப்பீங்க, இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு கதையை மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். எலியா என்பவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் ஜெபம் பண்ணான், 3 வருஷமாக மழை வரல. அவன் ஜெபித்தான், மறுபடியும் மழை வந்தது. அவன் ஜெபித்தான், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி பாருங்க அவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மனசோர்வு ஏற்பட்டது. அதை பற்றி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 19:3 சொல்லுகிறது, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அது அவனுக்கு தெரிந்த போது. எது அவனுக்கு தெரிந்த போது? 18ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னு சொன்னா, அக்கினி வானத்திலிருந்து இறங்கின பின்பு அவன் 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுறான் பாருங்க. இது ஏசபேலுக்கு தெரிய வருது. அவன் என்ன பண்றான், என்னுடைய தீர்க்கதரிசியில் நீ கொண்டுட்டியா, உன்னை நான் சும்மா விடுறானா பாரு, இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னை நான் காலி பண்றேன்னு மிரட்டுறா பாருங்க. அந்த செய்தி எலியாவுக்கு தெரிய வந்த போது அவன் உயிர்க்காக எழுந்து ஓடி போகிறான். ஓடி போயிட்டு ஒரு இடத்துல சேர்ந்த உடனே அங்கே தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திட்டு அவன் மட்டும் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறான். இந்த மனசோர்வில் இருக்கிறவங்களுடைய இன்னொரு முக்கியமான அறிகுறி என்னன்னு சொன்னா, அவங்க எப்போதும் தனிமையை விரும்புவார்கள். நல்லா கலகலப்பாக பேசுகிற ஆட்கள் பேச மாட்டாங்க, நிறுத்திப்பாங்க, பேச்சை நிறுத்திப்பாங்க, சிரிப்பை நிறுத்திப்பாங்க, எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தனியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ரூமை சாத்திக்கிட்டு உள்ள தனியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு 4 பேர் கூடி பேசினா அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாக உட்காந்துட்டு எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மனசோர்வில் இருக்கிறவங்களுடைய அறிகுறி இது ஒன்று. எலியாவுக்கு மிகுந்த மனசோர்வு பாருங்க. ஆகவே வேலைக்காரனை விட்டுட்டு அவன் மட்டும் தனித்து பிரயாணப்பட்டு போகிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு என்ன சொல்றான், 4ஆம் வசனத்துல, ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. மனசோர்வுக்கு இது இன்னொரு அறிகுறி. என்னது அது? போதும், அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது, ஆண்டவரே நான் செத்துட்டா நல்லா இருக்கும். மனசோர்வில் இருக்கிறவங்க அடிக்கடி அதை நினைப்பாங்க, சில நேரத்தில் வாயை திறந்து பேசுவாங்க. ஆகவே தான் அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம தனியாக விடக்கூடாது பாருங்க. அந்த அறிகுறிகள்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை அது உங்ககிட்ட இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கலாம். அந்த அறிகுறிகளை நீங்க கவனிக்கணும். செத்துறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இருந்து என்ன பிரயோஜனம், என்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை, என் வீட்டில் பிரயோஜனம் இல்லை, இப்படியே நினைப்பாங்க பாருங்க. ஆகவே டக்குன்னு போய் ஏதாவது பண்ணிப்பாங்க. செத்துட்டா நல்லா இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, செத்துட்டா எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும். நான் இருந்தால் தானே தொல்லை, நான் செத்துட்டா என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் செத்துட்டா எங்க அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க பாருங்க. இதெல்லாம் மனசோர்வுக்கு காரணங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுல இருந்து வெளியே வர முடியாது, இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது, நான் செத்துட்டா பிரச்சனை தீர்ந்து போயிடும் நினைக்கிறாங்க பாருங்க. இவனும் அப்படிதான் தனிமைப்படுத்தி கொள்ளுகிறான். ஒரு இடத்துல உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்றான் பாருங்க. ஆனா கர்த்தர் அவனை விடல பாருங்க. தூதனை அனுப்பி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணியை கொடுத்து அவனை பலப்படுத்தி, அந்த பலத்தினால 40 நாள் அவன் பிரயாணப்பட்டு ஓரே பர்வதம் மட்டும் போனான் என்று நம்ம வாசிக்கிறோம். சரி, இவனுடைய மனசோர்வுக்கு காரணம் என்ன?
2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து என்னன்னா, இப்பதான் வானத்திலிருந்து அக்கினியை வர பண்ணினா அது எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம். முழு தேசமும் அதை கண்ணார கண்டது. அதை பார்த்த உடனே எல்லாம் எலியா எலியா எலியான்னு கத்துறாங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் எலியான்ற வார்த்தை தான் கேக்குது. எலியான்னா என்ன? அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த அக்கினி வந்து இறங்கி வந்து அந்த பலியெல்லாம் பட்சித்தப்போ கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் அப்படின்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எலியா எலியா தான் கர்த்தரே தெய்வம் என்பது அர்த்தம். கர்த்தர் அந்த பேரையும் அவனுக்கு வச்சுட்டாரு பாருங்க. அப்ப எல்லா இடத்திலும் எலியா 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 என்ற வார்த்தை ரீங்காரம் இடுகிறது. எல்லார் கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பெரியவனா தெரிகிறான். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு பெண் அவனுக்கு விரோதமா எழும்பி அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறார். நாளைக்கு 24 hours நீ காலிடா அப்படின்றா பாருங்க. அது அவனுக்குள்ளே மிக பெரிய மனசோர்வை கொண்டு வந்து விட்டது. அருமையானவர்களே, நம்முடைய மனசோர்வுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, இப்படிப்பட்ட மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும், இப்படிப்பட்ட பொல்லாத ஆட்களுடைய மிரட்டல் வரும்போது நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியறதில்ல பாருங்க. ஏன்னா உயர் பதவியில் இருக்கிறாங்க. இவ தேசத்தை ஆளுகிற ராஜாவினுடைய மனைவி உயர் பதவியில் இருக்கிறாங்க. அவங்களால என்ன வேணா பண்ண முடியும் பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? தேவனுடைய தீர்க்கதரிசி பயந்து போயிட்டான். அவன் ஒரு காரியத்தை யோசிக்கல. அது என்னது? கர்த்தர் என்கிட்ட சொல்லி நான் ஜெபம் பண்ண மழை வந்தது. கர்த்தர் என்கிட்ட சொல்லி நான் ஜெபம் பண்ண மழை நின்னது. கர்த்தர் என்கிட்ட சொல்லி நான் ஜெபம் பண்ண வானத்திலிருந்து அக்கினி வந்தது. கர்த்தர் சொல்ல சொல்ல நான் செய்தேன். அதை அவன் நினைக்கல பாருங்க. ஆகவே இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார், அதை நான் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள வரல பாருங்க. மிரட்டல் சத்தம் வந்த உடனே அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல், கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு பயத்துல எழுந்து ஓட ஆரம்பித்து விட்டான். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். அது என்னன்னா, சில நேரங்களில் இப்படி ஏதாவது பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை மறந்துடுறோம் பாருங்க. நம்மை உண்டாக்கினவர், நம்மை ரட்சித்தவர், ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நம்மை நடத்துகிறவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவர், இவ்வளவும் செஞ்சுட்டு நமக்கு உள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஆவியானவராக. யாராவது மிரட்டின உடனே மகா பெரிய தேவனை நம்ம மறந்துட்டு அவங்களுடைய மிரட்டல் தான் நமக்கு பெருசா தெரியுது. நம்ம மிரட்டினவங்க தான் நமக்கு பெருசா தெரியுறாங்க பாருங்க. எலியாவுக்கும் அது போன்ற ஒரு சூழ்நிலை தான். ஆகவேதான் அருமையானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். அது என்னன்னா, யார் மிரட்டுறாங்களோ இல்லையோ கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை நாம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். மிரட்டுறாங்கன்றனால கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. மிரட்டுட்டோம், எவ்வளவு வேணா மிரட்டுட்டோம், உலகமே திரண்டு வந்து மிரட்டுட்டோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் செவி கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மிரட்டினா ஓடி போயிடணும்னு கிடையாது. மிரட்டும் போது அமர்ந்து கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கவனியுங்கள். இவன் என்ன பண்ணா? ஓடி போயிட்டான் பாருங்க. தேவதூதன் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு 40 நாள் பிரயாணம் பண்ணி போறான். அப்ப ஏறக்குறைய கொஞ்ச நாட்களாக கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கவே இல்லை. 40 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு வரல, கேட்கல. இப்போ ஒரே பர்வதம் மட்டும் போயிட்டு அங்க என்ன நடக்குது பாருங்க. 9ஆம் வசனமும் 13ஆம் வசனமும், நான் 13 மட்டும் வாசிக்கிறேன், ஏன்னா ரெண்டும் ஏறக்குறைய ஒரே இதுதான். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இவ்வளோ பிரச்சனை, போராட்டம், ஒரே பெண் தேவ பர்வதம் மட்டும் போறான் பாருங்க. அங்க போய் ஏதாவது பெருசா நடக்கும்னு பார்த்தா கர்த்தர் சிம்பிளா அவங்ககிட்ட வந்து, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்ல இங்க உனக்கு என்ன காரியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் அது எப்படி வருதுன்னா, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர். நம்ம கேட்குறோம்ல பிள்ளைங்கள, எங்க என்னடா பண்ணிட்டுக்கிற நீ அப்படின்னு, அதை தான் கர்த்தர் கேட்குறாரு. அப்போ 40 நாள் நடந்து அவ்வளோ தூரம் போனது வேஸ்ட்டாக போச்சு பாருங்க. அது இருந்த இடத்துல இருந்தே கேட்டுக்கலாம். அடுத்தது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த பொம்பளை இப்படி மிரட்டுது என்ன, நான் என்ன பண்ணணும்னு அங்கேயே கேட்டிருக்கலாம். கேட்கல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கல. அவன் பாட்டுக்கு ஒரே பர்வதம் போயிட்டான். அங்கே போய் பெருசாக தான் நடக்கும் பார்த்தா கர்த்தர் சிம்பிளாக கேட்குறேன், இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு சப்புன்னு முடிச்சுட்டா பாருங்க ஆண்டவர். அப்போ பெரிய கம்ப்ளைண்ட் பண்றான். என்ன பண்றான் அவன்? அதை 10ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம். 10 மட்டும் வாசிப்போமா? 10ஆம் வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம்.
ஆண்டவர்கிட்ட பெரிய லிஸ்ட்டே வைக்கிறான் பாருங்க. 14ஆம் வசனத்துலேயும் அதே தான் சொல்கிறான், ஆண்டவரே இந்த மாதிரியெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு. இது அங்கேயே சொல்லியிருக்கலாமே. இதுக்கு எதுக்கு போயிட்டு நான் செத்துட்டா நல்லா இருக்குன்னு சொல்லணும்? எதுக்கு 40 நாள் நடந்து அங்கே போகணும்? சில நேரத்தில் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை நாமே பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. பயத்தில் என்ன பண்ணுறது நமக்கே தெரியல. ஆனால் கர்த்தர் கிருபை உள்ளவர், தூதனை அனுப்பி சாப்பாடு கொடுக்குறார், தூதனை அனுப்பி தண்ணியை கொடுக்குறாரு. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமக்கு. ஆனாலும் அவன் உணரல பாருங்க. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட பேசுகிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் போதும் என் சூழ்நிலை மாறும்னு அவன் நினைக்கவே இல்லை பாருங்க. அங்கேருந்து மறுபடியும் 40 நாள் நடந்து போகிறான். அங்கே போனால் கர்த்தர் கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு. நீங்கள் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, இங்கே என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. கர்த்தர்கிட்ட புலம்புறான். அப்புறம் அவன் எப்படி சரியானான் தெரியுமா? கர்த்தர் அவங்ககிட்ட சில காரியங்களை பேசுகிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் அவங்ககிட்ட சில காரியங்களை பேசுகிறார். அவனுடைய பிரச்சனை, போராட்டம், ஏசபேல் கொல்ல பார்த்தா, அதை பற்றியெல்லாம் கர்த்தர் ஒன்றும் சொல்லலை பாருங்க. கர்த்தர் மகா பெரிய திட்டத்தை அவனுக்காக வைத்திருக்கிறார். அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை நாம கேட்கணும். கர்த்தர் ஏசபேலை பற்றி பெருசாக ஒன்றும் அவங்க சொல்லவே இல்லை பாருங்க. ஏன்னா கர்த்தருக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் ஒரு ஆளை தூக்க முடியும், ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. அவருடைய பிரச்சனை என்னன்னு இந்த எலியாவை மாத்துறது தான். இதுதான் ரியாக்டிவ் டிப்ரெஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறதுனால வரக்கூடிய மனசோர்வு. அப்ப இந்த மனசோர்வை எப்படி நீக்க முடியும்? எலியா விஷயத்துல கர்த்தர் எப்படி நீக்கிறாருன்னா, இந்த 40-50 நாளா கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்கவே இல்லை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்க அந்த ஊழியத்துடைய நோக்கம், அந்த திட்டத்தை அவனுக்கு விவரித்து சொன்ன உடனே மனசோர்வெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. கர்த்தர் சொன்ன உடனே அவன் பாட்டு கிளம்பி போயிட்டு கர்த்தர் சொன்ன காரியங்களை கடகடன் செய்ய ஆரம்பித்து விட்டான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்போ ஒரு சத்தத்தை கேட்கறதுனால உங்களுக்கு மனசோர்வு வருதுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது? இன்னொரு சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்ற காரியம்? மனுஷ சத்தத்தினால, பிசாசுடைய சத்தத்தினால மனசோர்வு வருதா, பிரச்சனை வருதா? அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளுங்கள். அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. இது தெரியாம சில பேர் மனுஷங்கிட்ட போராடிட்டு இருக்காங்க, சில பேர் அசுத்த ஆவிகள்கிட்ட போராடிட்டு இருக்கிறாங்க. எது கூட நம்ம போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையின் சத்தம். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கணுன்ற ஆர்வம் வேணும் பாருங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஆறுதலை கொடுக்கும், அதுதான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பிழைக்க வைக்கும் பாருங்க. ஆகவேதான் இப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறது, தொடர்ந்து தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாவிட்டா இந்த மாதிரி யாராவது மிரட்டும் போது மனசோர்வடைந்து போதும் ஆண்டவரே நான் செத்துடுறேன். எத்தனை பேர் எத்தனை முறை இப்படி ஜெபம் பண்ணியிருக்கோம். எல்லாம் என்னை திட்டுறாங்க, ஊரே என்னை திட்டுது, இவங்க திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க, நான் செத்துடுறேன் ஆண்டவரே. இதெல்லாம் முட்டாள்தனமான ஜெபம் பாருங்க. நல்ல வேளை கர்த்தர் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்கறது கிடையாது. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறார். அது மூலமாக எலியாவுடைய மனசோர்வு நீங்குகிறது. இன்னொரு ஆளை பார்க்குறோம். இவனும் ஒரு ஊழியக்காரன் தான், இவனும் ஒரு தீர்க்கதரிசி தான். யோனா 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? யோனா 4ஆம் அதிகாரம். இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இவனுக்கு மனசோர்வு எதனால வந்ததுன்னு சொன்னா, தேவனையே கேள்வி கேட்கிறான், தேவனுடைய செயல்களை கேள்வி கேட்கிறான், தேவன் எடுத்த தீர்மானங்களை இவன் கேள்வி கேட்கிறான். இவன் ஒரு சாதாரண மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனாலும் தேவனுடைய செயல்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. அதுதான் இவனுடைய பிரச்சனை. ஒரு காரியத்தை தேவன் சொன்னாரு, அதை அவர் செய்யல. அப்போ பிரச்சனை தேவனுடையது. நீ போ நினிவேக்கு, இன்னும் 40 நாள்ல அந்த பட்டணம் அழியும்னு சொல்லு அப்படின்னாரு. இவன் போய் சொல்லுகிறான். அந்த ஜனங்க மனம் திரும்புறாங்க. தேவன் அவர்களை காப்பாற்றி விட்டார், மனதுருக்கம் உள்ளவர். ஆனா இவனுக்கு என்னன்னா, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு எல்லாருக்கும் தெரியும்ல, நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டேன், இப்ப அது நடக்கலன்னா எல்லாரும் என்னெல்லாம் அசிங்கமா பேசுவாங்க. என்ன தீர்க்கதரிசியாவன் சொன்னா நடக்கல, பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? இன்னைக்கு எவ்வளவு திட்டுறாங்கல்ல, என்ன மனுஷன் ஒரு இது நடக்கும்னாரு, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு. பல நேரங்களில் அப்படித்தான் இருக்குது பாருங்க.
அதுக்குன்னு கர்த்தர் சொல்லலைன்னு கிடையாது. அதுக்குன்னு யார் என்ன சொன்னாலும் நம்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தரே வாயை திறந்து சில காரியங்களை சொன்னாலும், அழிப்பேன்னு சொன்னாலும், அந்த ஜனங்கள் மனம் திரும்பினதுனால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அவர்களை அழிக்காமல் விட்டு விட்டார். அப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கணும், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்யல, அவர் மனதுருக்கம் உள்ளவர், அது எனக்கு தெரியும். ஆகவே கர்த்தர் இந்த ஜனங்களை காப்பாற்றினார். ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் பிரசங்கம் பண்ணதுனால இப்படி 6-7 லட்சம் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்களே, உமக்கு நன்றி ஆண்டவர்னு சந்தோஷமா வீட்டுக்கு போயிருக்கணும். இவன் என்ன பண்ணான், அதை தான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. எது, இந்த ஜனங்களை கர்த்தர் அழிக்காம விட்டாரு, அது விசனமா இருந்தது. அவன் கடுங்கோபம் கண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக கர்த்தர்கிட்ட வராங்க பாருங்க, ஜெபம் பண்றாங்க. இவன் எப்படி வர்றான், கடுங்கோபம். கர்த்தர் மேலே ஒரு கோபம், கர்த்தரோட இவர் பெரிய சூப்பர் அப்படின்னு நினைப்பு பாருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆனா இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு பாருங்க, அவர் மேலேயே ஒரு கோபம். என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே பாருங்க, 2 தடவை அந்த சின்ன வரியில நான் வருது பாருங்க. நான் என் 2 கவனிச்சிங்களா, அவனுடைய கவனமெல்லாம் அவன் மேல தான் இருக்கு. அப்புறம் நான் இதை சொல்லவில்லையா, அவனுடைய ஜெபம் எல்லாம் கர்த்தரை குறித்தது அல்ல, தன்னை குறித்தது. நான் பாருங்க. அப்புறம் என்ன சொல்றான், இது நிமித்தமே நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். எது நிமித்தம், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போ அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நினிவேக்கு போய் இதை பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னீங்க, நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நான் ஏன் ஓடி போனேன்னு உமக்கு தெரியும். ஏன்னா நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பது எனக்கு தெரியும். மெனக்கட்டு நான் அங்கே போய் சொல்லி, நீங்க மனஸ்தாபப்படுகிற தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், அவங்க மனம் திரும்பினவொடனே நீங்க அந்த தீங்கை செய்யாம நிறுத்திடுவீங்க, இது எனக்கு தெரியும். ஆகவே தான் எதுக்கு நம்ம போய் வேஸ்டா சொல்றது, நான் ஓடி போயிட்டேன் அப்படின்றான். அவன் செய்தது சரியா இல்லையா, சரியே இல்லை. ஆகவே தான் கர்த்தர் அவனை பிடிச்சி மீன் வயிற்றுல போட்டு கொண்டு வந்து கரையில கக்கி போய் அந்த செய்தியை சொல்லுன்றார். அவனுக்கு என்ன விளங்கலன்னு சொன்னா, இவன் போய் பிரசங்கம் பண்ணினால்தான் அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள் என்பதை பார்க்கல பாருங்க. அவனுக்குள்ள இருந்த அந்த கோபம், அந்த நான் என்ற எண்ணம், அந்த வெறி, அந்த டிப்ரெஷன், என் பிரசங்கத்தினால கர்த்தர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு அதை பார்க்கல. நான் சொன்ன அது நடக்கல, அந்த எண்ணம் பாருங்க அவனுக்குள்ள. ஆகவே தான் பாருங்க அவன் சொல்றான், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறது பார்க்கலும் சாகிறது நலமை. பாருங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க சாவத்தான் பேசினே இருப்பாங்க. எலியாமா அப்படின்னு சொன்னான், நான் செத்துட்டா நல்லா இருக்கும்னு. இவனும் சொல்றான், நான் செத்துட்டா நல்லா இருக்கேன், என் உயிரை எடுத்துங்கன்னு. அது கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்றார். கேட்கிறாரு, நீ ஏன் டென்ஷன் ஆகுற, அந்த ஜனங்களை அழிக்கிறது அழிக்காம இருக்கிறது ஏன் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுக்கு டென்ஷனு, நீ என்னுடைய வாய், அவ்வளோதான், நான் சொல்றத சொல்ல வேண்டியவன், அதை விட்டுட்டு அவங்கள அழிக்கல, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்றாரு. அவங்ககிட்ட பதில் இல்லை. அப்புறம் என்ன பண்றான் பாருங்க, இவ்வளோ நடந்த பிறகும் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்க போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். இவ்வளவு தூரம் அழிக்கல, இவ்வளவு நேரம் கர்த்தரை விட்டுட்டாரு. அந்த புத்தி பாருங்க, அந்த சுயநலம், அந்த பாவ எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. சரி நான் சொன்னேன்னு அதுக்காக வேண்டிய கர்த்தர் நிச்சயமா அழிச்சிருவாருன்னு நகரத்துக்கு வெளியே போயிட்டு ஒரு கொட்டகையில உட்காந்துட்டு பாக்குறான், இவங்களை அழிப்பாரா இல்லையா, கர்த்தர் என்ன செய்வாருன்னு. அவனுக்கே நல்லா தெரியுது அவர் மனதுருக்கம் உள்ள தேவன் அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தை மாற்றுவாரா, அந்த மனதுருக்கத்தை மாற்றிக்கொண்டு அவங்க மேல அக்கினியை வருவித்து அவங்களை சாகடிப்பாரா, சோதோம் குமார செய்தது போல இவங்களுக்கு செய்ய மாட்டாரான்னு அவனுடைய அழிவை அதிகமாய் விரும்புகிற ஒருவனா இருந்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி பாருங்க, அவனுக்கு அந்த 5-6 லட்சம் பேர் சாகிறது அவ்வளோ இஷ்டமா இருக்கு பாருங்க. இப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பாருங்க, அவனுடைய தவறை அவனுக்கு உணர்த்துவிக்கிறதுக்காக கர்த்தர் சில காரியங்களை செய்யறாரு. அந்த மரமண்டைக்கு அது ஏறல. ஏன்னா சுயநலம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி அவ்வளோ இருக்கிறதுனால கர்த்தர் எப்படி டீல் பண்ணாலும் அவனுக்கு விளங்கல பாருங்க. 6ஆம் வசனம் சொல்லுது, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும்
தேவனாய் கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அவனுக்கு மனமடிவு எதனால? அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறல. தேவன் அந்த ஜனங்களை அழிக்கல. ஆனால் அந்த மனமடிவை கர்த்தர் எப்படி சிம்பிளாக டீல் பண்ணுறாரு பாருங்க. ஒரு ஆமணக்கு செடியை ஓவர் நைட்டில் வளர விட்டு ஒரே ராத்திரியில் வளர வச்சு அதன் மூலமாக நிழலை தந்து அவனுக்கு இருந்த மனமடிவை போக்குகிறார். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்ன்றீங்க? ஆமென். நம்ம என்ன மனமடிவில் இருந்தாலும் மனசோர்வில் இருந்தாலும் நமக்கு எப்படி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அதன் மத்தியில் தருவது என்பது கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆனால் அதில் திருப்தி ஆகிடக்கூடாது பாருங்க. ஏன்னா கர்த்தர் அதை ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். ஒரு நோக்கத்தோடு இப்போ அதை எடுக்கிறார். என்ன பண்றாரு? மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கு நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிட்டு சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். எல்லாம் தேவன் செய்கிறார் பாருங்க. பூச்சியை கட்டளையிட்டாரு, கீழ்காற்றை கட்டளை எடுக்கிறார். உஷ்ணமான காற்று நமக்கு சொல்லி தெரியணும்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் பட்டுனுக்குறோம்ல. எங்கள் வீட்டுக்கெல்லாம் பயங்கர அனலாக இருக்குது. அந்த காற்று மேலே பட்டா நெருப்பு பக்கத்தில் உட்கார்ற மாதிரி இருக்குது பாருங்க. அவ்வளோ அனலாக இருக்கு. அப்போ யோனாக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நிழல் தர ஒரே ஒரு ஆமனுக்கு இருந்தது, இப்போ அந்த ஆமனுக்கும் இல்லை. தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டாரு. பயங்கரமா இருக்கு அந்த காற்று. என்ன ஆகுது? அந்த வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறது பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும். எத்தனை முறை செத்துறன்றான் அவன்? 2 முறை. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு சில நாளுக்குள்ளாக 2 முறை நான் செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அவங்க கூட நீங்க பேசணும். நல்லா இருக்கவங்க பேசணும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் பாருங்க. ஏன்னா அவங்க சாவை விரும்புவார்கள். சரி, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கு நல்லதோ என்றார். அதற்கு அவன் நான் மரண புரிந்து எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதுக்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியில முளைத்ததும் ஒரு ராத்திரியில அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. கர்த்தருடைய பதிலேயே என்ன பிரச்சனை அவங்ககிட்ட நமக்கு விளங்குது பாருங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி, ஆனா ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தீர்க்கதரிசி. தேவனிடம் இருந்த அந்த அன்பு, அந்த மனதுருக்கம், அந்த கிருபை, அந்த இரக்கம் பாருங்க கொஞ்சம் கூட அவருடைய தீர்க்கதரிசிக்கு இல்லை. அவனுக்கு என்ன சொல்லிட்டாரு? அவங்கள நாசம் பண்ணணும். அந்த பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு, அழிச்சிடணும். கர்த்தர் அவனுடைய மடத்தனத்தை அவனுக்கு விளங்க பண்றாரு பாருங்க. எப்படி விளங்க பண்றாரு? ஒரு ஆமணக்கு செடியை கொண்டு அவனுக்கு விளங்க பண்றாரு. கேட்கிறப்பா, ஒரு ராத்திரில முளைச்சி ஒரு ராத்திரில அழிஞ்சு போன அந்த ஆமனுக்கு மேல இருக்கிற அந்த பரிதாபம் கூட 6-7 லட்சம் பேர் இந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறான். அவன் மேல இல்லையா உனக்கு? அந்த உள்ளம் எவ்வளவு கடினப்பட்டு போயிருக்கு பாருங்க. அதுதான் பிரச்சனை. ஆகவேதான் கர்த்தரை திட்டுறான். ஆகவேதான் நான் செத்துறேன்றான். அப்போ இவனுடைய பிரச்சனை என்ன? இதய கடினம். எதனால இதய கடினம் சொன்னா, தேவனுடைய தீர்மானங்களை, தேவனுடைய செயல்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள அவனால முடியல. அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அருமையானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம விரும்புற மாதிரி காரியங்கள் நடக்கிறது கிடையாது. எடக்கு முடக்கா நடக்குது, எக்குதப்பா நடக்குது, ஏதோ நடக்குது. நாம விரும்புற மாதிரி இல்ல பாருங்க. நாம விரும்புற மாதிரி இல்லாதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் என்ன நேசிக்கலாங்க, ஆண்டவர் என்ன கைவிட்டாருங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாருங்க, முன்ன மாதிரி கிடையாது. நான் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், பைபிளை வாசி என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க பாருங்க. தேவனுடைய செயல்களை அப்படி நீங்க செய்யும் போது கேள்வி கேட்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்காதனால தேவனை கேள்வி கேட்காதீர்கள். தேவனுடைய செயல்களை, தேவனுடைய முடிவுகளை, தேவனுடைய தீர்மானங்களை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு நீங்க எரிச்சல் அடைந்து உங்களுக்கு மனமடி உண்டாகி செத்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா சூழ்நிலை மாறலையே. இங்க அந்த ஜனங்க சாகல, அதனால இவன் நான் செத்துறேன்றான். நம்முடைய வாழ்க்கையில நாம எதிர்க்கு பார்க்குற மாதிரி காரியங்கள் நடக்கல, நம்முடைய சூழ்நிலைகள் மாறல, கடன் பிரச்சனைன்னா அப்படியே தான் இருக்கு. எத்தனையோ வருஷமா வீடு கட்டணும்னு பார்க்குறோம், முடியாம தவிக்கிறோம், சூழ்நிலைகள் மாறல. ஆகவே நான் செத்துட்டா எல்லாம் நல்லா ஆயிடும். நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நான் செத்துட்டா என் வீட்டில் அமைதி வந்துடும், நான் இருக்கிறனால தான் எங்க அப்பா அம்மாவுக்கு தலைவலி. சாவு 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 சாவு.
இதுதான் அவங்களுடைய பேச்சா இருக்கு பாருங்க. அப்போ நம்ம என்ன கத்துக்கணும்னா, தேவனுடைய செயல்களை கேள்வி கேட்பதை நிறுத்த வேண்டும். அதை முதல் கத்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில கிறிஸ்தவங்க ஏன் 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 ஏன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஏன் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, ஆண்டவரே ஏதோ ஆண்டவர் பெரிய தப்புன்ற மாதிரி அவரை கேள்வி கேட்கறது. எனக்கு ஏன் ஆண்டவர் இன்னும் வேலையை கொடுக்கல, எனக்கு ஏன் ஆண்டவரை இந்த மாதிரி தொல்லை, எனக்கு ஏன் ஆண்டவரை இந்த மாதிரி ஒரு மனைவி, எனக்கு ஏன் ஆண்டவரை இந்த மாதிரி ஒரு புருஷன், எல்லாம் ஏன் ஏன் ஏன்னு கேட்டுட்டே இருக்காங்க பாருங்க. எத்தனை முறை நீங்களும் கேட்டிருப்பீங்க, எதுக்கு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு. என்னைக்காவது அவர்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கா பார்த்துருக்கீங்களா? நீங்க பதில் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா கொடுத்தாருன்னா உங்களுக்கு வழங்காது, கொடுத்தாருன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஆகவே தான் கர்த்தர் நல்லவரா அந்த மாதிரி ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கறதே இல்லை பாருங்க. அதுக்கு பதிலாக அவரோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்போது அதுலேருந்து எப்படி வெளியே வருவது என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். இந்த ரியாக்டிவ் டிப்ரெஷன் சொன்னோம் இல்லையா, ஒரு காரியம் நடக்கும்போது நமக்கு மனசோர்வு உண்டாகுதுன்னு சொல்லிட்டு, அந்த மனசோர்வு ஆக்சுவலாக எப்போ மாறுதுன்னு சொன்னால், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது தான் அந்த மனசோர்வு நமக்கு மாறும். இதில் என்ன பிரச்சனைன்னா, சூழ்நிலைகள் உடனடியாக மாறுவது கிடையாது. அதை தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது ஆள் நகோமி ஆண்டவர் எப்படி குறை சொல்றாரு பாருங்க. ரூத் 1:20-21 சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என் வாழ்க்கை இப்படி கசப்பா போனதுக்கு காரணமே கர்த்தர் தான் அப்படின்ட்டா. அப்புறம் சொல்றான், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இருக்கிறதெல்லாம் கர்த்தர் புடுங்கிட்டார் அப்படின்றா. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், என்னை கேவலமான நிலைமை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு. சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார் சொல்றா. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஏன் எல்லாம் போனாங்க அங்கேருந்து? எல்லாம் போனாங்களான்னு தெரியல, ஆனா இவ போறா பாருங்க. நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுங்கையோடு திரும்பி வரேன்றா. அப்போ நிறைவுள்ளவளாய் இருக்கிற அவள் எதுக்கு அங்கேருந்து போனோம்? ஏன்னா அங்கே பஞ்சம் என்று வேதம் சொல்லுது. பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவளை நிறைவாக தான் வச்சிருந்தாரு பாருங்க. என்னவோ யார் எடுத்த தீர்மானமோ தெரியல, போயிட்டாங்க. இதே திரும்பி வரும்போது போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு காரியம் சொல்றான். 2:12 வாசிங்கன்னு சொன்னா, அவன் சொல்றான், தேவன் உனக்கு நிறைவான பலனை அளிப்பாராக. எதுக்கு? இஸ்ரவேலின் தேவனுடைய நிழலின் கீழ் நீ வந்திருக்கிறாய் என்று அவன் சொல்றான். அப்போ மோவாப் தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்குள்ள வந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்க்கறாங்க, போவாஸ் எப்படி பார்க்கறான்னா, தேவனுடைய நிழலின் கீழே வந்துட்ட, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு வந்துட்டேன்னு கிடையாது. இஸ்ரவேலுக்குள்ள காலடி எடுத்து வைத்ததை தேவனுடைய நிழலிலே வந்ததாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலிலிருந்து அவங்க வெளியே போனது தேவனுடைய நிழலை விட்டு அவர்கள் வெளியே போய் விட்டார்கள். தேவனுடைய நிழலை விட்டு வெளியே போன உடனே என்ன ஆகிறது? வாழ்க்கையில நடக்கக்கூடாத பல காரியங்கள் நடக்குது. கணவனை இழக்கிறாங்க, பிள்ளைகளை இழக்கிறாங்க. இப்படியெல்லாம் எழுப்புகள் ஏற்படும் போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே இதை நீங்க அனுமதிச்சீங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்னு. ஆகவே தான் சொன்னேன், ஏன் கேள்வி கேட்கும்போது கர்த்தர் நம்மகிட்ட அதுக்கு பதில் சொல்றதில்ல. சொன்னால் நம்மால் அதை தாங்க முடியாது. ஏன்னா முக்காவாசி பிரச்சனைகள், முக்காவாசி இல்லை, 99.99 பிரச்சனைகள் யாரால வருது? நம்மால தான் வருது. நாம தான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் போகிறோம். நாம தான் தேவனுடைய நிழலை விட்டு வெளியே போகிறோம். நம்மை தேவனுடைய நிழல் காத்து கொண்டே இருக்கிறது, தீங்கு அணுகாமல் பாதுகாக்கிறது. ஆனால் நாம வெளியே போகும்போது, நிழலை விட்டு போகும்போது என்ன ஆகிறது? பாவம் செய்து பொறாமையில வாழ்ந்து தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது தேவனுடைய நிழலிருந்து வெளியே வருகிறோம். வெளியே வந்தவுடனே பலவிதமான தீங்குகள் நம்மை தாக்க ஆரம்பிக்கிறது. அப்ப கர்த்தர் அங்க இருக்கிறார், கர்த்தர் அங்கதான் இருக்கிறார். ஆனா அவரால் ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா நிழலை விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம் இல்லையா. ஆகவே தீங்குகள் வாழ்க்கையில நேரிடுகிறது. நகோமியின் வாழ்க்கையில நம்ம அதை பார்க்கிறோம். ஆனா நமக்கு அது தெரியுதல். நாம என்ன சொல்றோம்? நகோமிய மாதிரி கர்த்தர் தாங்க அப்படி செஞ்சிட்டார். இப்போ சொல்றா இல்லையா, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லிட்டு. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுது தெரியுமா? சர்வ வல்லவர் என்ன உபத்திரவப்படுத்துகிறார். என்ன பண்றாரா? உபத்திரவப்படுத்துகிறார், வேதனைப்படுத்துகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, சர்வ வல்லவர் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கிறார் அப்படின்னு.
அவருக்கு வேற வேலை வெட்டி இல்லை பாருங்க. இந்த அம்மாவை பிடிச்சி தொல்லை கொடுக்கறது தான் அவருக்கு வேலையே. அந்த மனசோர்வுல எல்லாத்தையும் இழந்த நிலையில அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவள் செய்த தவறு அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. வாழ்க்கையின் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் தேவன் என்று நினைத்து அவரை குறை சொல்றா. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, தி ஆல்மைட்டி ஹஸ் broken me. சர்வ வல்லவர் என்ன உடைச்சிட்டார் அப்படின்றா. ஒரு கிளைய முடிக்கிற மாதிரி சர்வ வல்லவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன முறிச்சிட்டாரு. அப்போ புருஷன் செத்ததுக்கு, 2 பிள்ளைங்க செத்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? சர்வ வல்லவர். அவர் தான் என்ன நாசம் பண்ணிட்டாரு, அவர் தான் என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். ஏன்னா அநியாயமான குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் இப்போ அவர் திரும்பி வர்றா பாருங்க. திரும்பி இஸ்ரவேலுக்குள்ள காலடி எடுத்து வைப்பது எதுக்கு அடையாளமாக இருக்கு? தேவனுடைய நிழலுக்குள்ளாக அவள் வருகிறாள். ஆமென். நிழலுக்குள்ளா வந்த உடனே தான் அவருடைய வாழ்க்கையில காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறிட்டு என்பதை பாருங்கள். அப்ப அருமையானவர்களே, நம்முடைய மனசோர்வு நீங்குவதற்கு முக்கியமா அந்த மனசோர்வை உண்டாக்குற காரியங்கள் மாற வேண்டும். பல நேரங்களில் அது மாறுவதற்கு டைம் ஆகிறது. அந்த காரியங்கள் மாறும்போது நம்முடைய மனசோர்வு தானா நம்ம விட்டு போய்விடுகிறது. என்ன மாறணும்? முக்கியமாக நாம் மாற வேண்டியதாக இருக்கு. அதான் சொல்ல வரேன். 2023 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல என் மகனுக்கு வேலை போயிடுச்சு பாருங்க. ரொம்ப பெரிய சம்பளம் கிடையாது, ஒரு பெரிய வேலையும் கிடையாது. ஆனால் செஞ்சுட்டு இருந்த வேலை அப்போ இருந்த சூழ்நிலையில் அது ஒரு பெரிய வேலை, பெரிய சம்பளம் மாதிரி இருந்தது. வேலை போயிடுச்சு. அவனுக்கு பயங்கர டிப்ரெஷனில் போயிட்டான் பாருங்க. வேலை இல்லையே, அப்பாவுக்கு மட்டும்தானே சம்பளம், என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு. அப்பாவுக்கு மட்டும்தான் வருமானம், ஊழியத்தில் வர காணிக்கை தான் பாருங்க. அப்போ அவனுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், ஐயோ நமக்கு இருந்த வேலையும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் எங்களை அப்படியே நடத்திட்டு வந்தார். அந்த கஷ்டத்தில் யாருக்கிட்டையும் போய் நாங்கள் கேட்கல. இருக்கிற நகைகள்லாம் வச்சு விற்று அந்த மாதிரி தான் சமாளிச்சுட்டு வந்தோம் பாருங்க. வேலையை விட்டு அவன் ரொம்ப மனசோர்வுக்குள்ளே போயிட்டு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவான், கண்டதை சாப்பிடுவான், சிப்ஸ் வாங்கி வச்சு நிறைய சாப்பிடுவான். இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு 124 கிலோ வந்துட்டான். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவனை தொட்டார் பாருங்க. கர்த்தர்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சான். அவன் துஷ்டத்தனமாலாம் இருக்க மாட்டான், அவன் பாவ வழியெல்லாம் போனது கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு அவனுக்கும் ரொம்ப க்ளோஸ் உறவு கிடையாது, அந்த ஐக்கியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனை தொட்ட உடனே அவரோடு கூட நெருங்க ஆரம்பித்தான். நெருங்க ஆரம்பித்த உடனே அவனை மைண்டு மாற ஆரம்பிச்சது. மைண்ட் ஆரம்பித்த உடனே ஜனவரி மாதத்துலேருந்து முதல் ஜிம்முக்கு போகணுன்னு ஜிம்முக்கு போக ஆரம்பித்தான். இன்னைக்கு காலையில் வெயிட் போட்டு சொன்னான் 105 கிலோ இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஏறக்குறைய 19 கிலோ இந்த 3 மாதத்துல 4 மாதத்துல அவன் குறைச்சிருக்கிறான். உன்னை நிறைய பேண்ட் ஷர்ட் அவனால் போட முடியாது பாருங்க. போன கிறிஸ்மஸுக்கு அவனுக்கு துணி எடுக்கலான்னு போனால் 3XL சட்டை எவ்வளோ தொலைன்னு இருக்கும், அதுவே பத்தல அவனுக்கு. 4XL சட்டையை வாங்க வேண்டியதாக போச்சு. 3XL போட்டால் டைட்டாக இருக்குது, 4XL போட்டால் லூஸாக இருக்குது. அப்புறம் நான் பார்த்தேன்ப்பா, உனக்கு எதுவுமே செட் ஆகலை, தொலைன்னு இருக்கிறதா போட்டுக்கோ, டைட்டாக போட முடியாதுன்னு அதை வாங்கி கொடுத்தேன் பாருங்க. கர்த்தர் உள்ளத்தில் இடைப்பட்டு தம் பக்கமாக அவனை இழுத்து கொண்டார். கடைசியில் அவன் ஜிம்முக்கு போயிட்டு இப்போ உடம்பு குறைச்சி பழைய பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் அவனுக்கு செட் ஆகிற மாதிரி ஆச்சு பாருங்க. அந்த மனசோர்வுலேருந்து வெளியே வந்தான். ஆனாலும் சில சமயத்தில் ஒரு மாதிரி ஆகிடும், ஐயோ நமக்கு வேலை கிடைக்கலையான்னு. போன வாரம் என்கிட்ட கேட்டான். நான் கேட்டேன், டே அப்ளிகேஷன்லாம் போட்டியே எல்லாத்துக்கும் அப்படின்னு. சொன்னேன், எல்லாத்துக்கும் போட்டுட்டேன்ப்பா, ஆனால் எங்கே பார்த்தாலும் ஓப்பனிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு காரியத்தை நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா அப்போ தான் ஒரு சில நாட்கள் முன்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். நான் சொன்னேன், எங்கேயுமே ஓப்பனிங் இல்லைன்னு அவங்க மற்றவங்க சொல்லட்டும், ஆனால் நீ சொல்லாத. ஏன்னா நம்முடைய ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிறது. பஞ்ச காலத்தில் எலியாவை ஒரு ஸ்திரீ கிட்ட அனுப்புனார் கர்த்தர். அங்கே அந்த விதவியை கொண்டு உன்ன போஷிப்பன் தான் அனுப்புனார். அவன் அங்கே போகிறான். சரி, அந்த அம்மா கிட்ட நல்லா சோறுகிற இருக்குன்னு போனால் அந்த அம்மா அங்கே போன சொல்லுது, ஐயா கொஞ்சம் மாவு தான் இருக்குது, இந்த விறகு பொறுக்கி கொண்டு போயிட்டு இருக்கிற மாவில் கொஞ்சம் ரொட்டி சுட்டு நாணயம் புள்ளியும் சாப்பிட்டுட்டு செத்து போகிறோன்னு. என்ன கொடுமை பாருங்க. அவன் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், என்ன ஆண்டவர் அங்கே சோத்துக்கு வழி இல்லைன்னு இங்கே அனுப்புனீங்க, இங்கே வந்தால் இந்த அம்மா அதுக்கு மேலே இருக்குதுன்னு. ஆனால் கர்த்தர் எலியாவோடு பேசுகிறாரு. அவன் சொல்கிறான்,
முதல்ல சுட்டு எனக்கு கொண்டு வா. அதாவது கர்த்தருக்கு முதல் கொடு. கர்த்தருக்கு கொடுக்கும்போது உன் பானையில் மாவு எண்ணெய் செலவழிந்து போகாதுன்னு. அந்த பஞ்ச காலத்தில் ஊரில் சோறு இல்லைன்னா கூட இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு இருந்தது. அல்லேலூயா. அந்த ஸ்ரீனுடைய முழு குடும்பம் சாப்பிட்டது பாருங்க. அந்த அம்மாவும் பணக்கார அம்மா தான், ஏன்னா மாடி வீடு வச்சிருந்தாங்க. ஆனா பஞ்சத்தினால இப்ப யாருக்கும் சாப்பாடு கிடையாது. பஞ்சத்துல அடிப்பட்ட 2 பேரை கர்த்தர் ஒன்னா சந்திக்க வச்சு அந்த 2 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ பஞ்சம் இருக்குது, நாட்டில் பஞ்சம் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, எல்லா இடத்துலயும் பண கஷ்டம். யார் தான் கடன் வாங்கல, யாருக்கு தான் வியாதி வரல, இப்படி நம்ம பேசக்கூடாது. பண கஷ்டத்து மத்தியிலே கர்த்தர் நம்மை நன்றாய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒரு மாதிரி சொல்றான், ஐயோ தெருவில் போகக்கூடாதுங்க, தெருவில் எல்லாருக்கும் வந்துடுச்சான் அப்படின்னு. இப்போ என்ன அதுக்கு? தெருவில் எல்லாருக்கும் வரட்டும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுக. தெருவில் போகிறது தூக்கி வீட்டுக்குள்ளே விட்டுக்கூடாது. தெருவில் போகிறதுனா அது போட்டோம். நீங்கள் ஏன் அதுக்கு இன்விடேஷன் கொடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறீங்க? அப்போ தப்பு யாருது? வந்த பிறகு ஏன் ஆண்டவரே உண்மை எவ்வளோ விசுவாசித்தேன், எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு. பிரச்சனை நம்மளால தான் நமக்கு வருது, நம்ம வாயால் வருது, நம்ம செய்கிற காரியங்களால் வருது. இந்த அம்மா நிழலை விட்டு வெளியே போனாங்க, பயங்கர தொல்லையை சந்திச்சாங்க, மறுபடியும் நிழலுக்குள்ளாக வந்தார்கள். அவருடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறி போனது. ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்ப என் பையனை தம் பக்கம் இழுத்து கொண்டார். வெயிட்டு குறைய தொடங்குச்சு. 105 கிலோ இருக்கான். இப்போ நாளைக்கு ஒரு இடத்துல அவன் வேலைக்கு சேர போறான். ஆமென். 1 வருஷம் வேலை இல்லாத இருந்தவனுக்கு எங்கேயுமே ஓப்பனிங் இல்லைப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னவனுக்கு 2 நாளில் ஒரு ரூபாய் அந்த கம்பெனியில் பாரு அப்படின்னாரு. போய் பார்த்தா வேலையை கொடுத்தாங்க, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒன்றும் அவன் பிரயாசமே படல பாருங்க. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. இந்த வேலையை அவர் முன்னாடி கொடுத்துருக்க முடியுமா? அந்த வேலை போன உடனே கொடுத்துருக்க முடியுமா? என்ன அமைதியா இருக்கீங்க? முடியும். ஆனா ஏன் கொடுக்கல? ஏன்னா வேலை கொடுக்கறது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது, இவனை மாத்துறது தான் பெரிய விஷயம். ஏன்னா மனுஷனை மாதிரி அடம் பிடிக்கிறவனை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. மனுஷன் வரும்போது ஆண்டவர் ரொம்ப தயவா இருக்காரு பாருங்க. சில என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரே, ஒரு அம்மா ஒரு முறை ஒரு பாஸ்டருக்கு லெட்டர் எழுதுறாங்க. என்னன்னா, ஐயா என் புருஷன் பயங்கர குடிகாரன், குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா, தயவுசெய்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு அவங்க எழுதுறாங்க. என்னென்ன, கர்த்தர் என் புருஷனுடைய 2 கையும் 2 காலையும் உடைச்சி படுத்த படுக்கை ஆகிட்டு என் புருஷன் மனம் தருமா, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு எதுக்கு இவரு ஜெபம் பண்ணு, நீங்களும் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குற ஆட்கள் தான் இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். ஆண்டவர் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இப்படி செஞ்சால் என் புருஷன் தெரிஞ்சிடுவான், இப்படி பண்ணால் என் புள்ள தெரிஞ்சிடுவான் அப்படின்னு. நம்ம ஆண்டவர்கிட்ட புத்திசாலிகள் கிடையாது பாருங்க. கர்த்தர் அவனை மாற்றினார், வேலை தானா தேடி வந்தது. ஹல்லேலூயா. அப்போ நகோமி மாறினா ஆசீர்வாதம் திரும்ப தானாய் தேடி வந்தது. ஹல்லேலூயா. அப்போ இதுல இருந்து நாம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நீங்க யோசிக்கலாம், நான் தான் மாறிட்டேனே, முன்ன மாதிரி இல்லையே, ஜெபிக்கிறேன்னு, வேதம் வாசிக்கிறேன்னு, ஆலயத்துக்கு வர்றேன்னு, கர்த்தரை தேடுறேன்னு. வந்துட்டீங்கல்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க, கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் கொடுங்க போதும். கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி, இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த கடன் என்னும் சூழ்நிலை, தரித்திரம் என்னும் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார் பாருங்க. நீங்க அவர்கிட்ட வர வர இதெல்லாம் உங்களை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நகோமியுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் ஆண்டவருக்கு டைம் கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் மாற்றி விடுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கண்களை மூடி நாம செபிக்கலாமா? ஒருவேளை நீங்க இன்னைக்கு மனசோர்வுல இருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது இல்லை ஆண்டவரே, அது இல்லை ஆண்டவரே, பயங்கர பிரச்சனையா இருக்கு, வீட்டில் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. நான் உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனை மேலேயே கண்ணை வச்சுட்டு இருக்காதீங்க. இந்த பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஆண்டவர் மீது கண்களை வையுங்க. நீங்க அது மேல கண்ணை வச்சீங்கன்னா இன்னும் மனசோர்வுக்குள்ள போவீங்க. செத்துட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்க தோணும். இல்ல, கண்களை இயேசுவின் மீது வையுங்கள், அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நேராக அனுப்பி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார்.
தொடர்ந்து உடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்யும். மனசோர்வில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவளை வெளியே கொண்டு வர அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிற அந்த பிரச்சனை, இன்றைக்கு அவர்கள் காண்கிற அந்த எகிப்தியன் இனி என்றைக்கு அவங்க ஜென்மத்துக்கும் பார்க்கவே கூடாது. அதுபோல நிறைவான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இது அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை அவளை கட்டி எழுப்பி பலப்படுத்தட்டும். உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.